ஒரு 4 டன் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பொருள். குறிப்பாக சொல்லணும்னா ராக்கெட்டினுடைய எஞ்சிய பாகம் 7 வருஷமா விண்வெளியில் சுற்றி 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 வந்துட்டு இருக்கு. யாருடைய கண்ட்ரோலாவது அந்த பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதாவது பூமியிலேருந்து யாருமே அதை கண்ட்ரோல் பண்ணலை. ஸோ அப்படிப்பட்ட பொருள் நிலவில் மோதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக 2022 மார்ச்லேயே மோதும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருப்பா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த உட்காந்துருக்கார் எலன் மஸ்க் அவர்கள். நான் தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்கிறார். என்னதான் நடக்க போகுது மார்ச் 2022 இந்த ஒரு பதிவில் பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பிப்ரவரியில் ஃப்ளோரிடாவில் வச்சு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய ராக்கெட் ஃபால்கன் 9 ரக ராக்கெட் தயாராக இருக்குது. ஸ்பேஸில் ஒரு வெதர் சேட்டலைட்டை கொண்டு நிலைநிறுத்துவது தான் அதனுடைய வேலை. அந்த ராக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக விண்ணில் பாய்கிறது. அப்படி பாய்ந்து எந்த இடத்துல இந்த சேட்டலைட்டை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெக்ரேஞ்ச் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஸோ கரெக்டான அந்த ராக்கெட் அதனுடைய செயல்முறை எல்லாமே பண்ணி அந்த சேட்டலைட்டை லெக்ரேஞ்ச் பாயிண்டில் கொண்டு நிலைநிறுத்தும் போது அந்த சேட்டலைட்டினுடைய எஞ்சிய பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அது பூமிக்கு திரும்பலை. ஏன்னா அது பெக்யூலியரான ஒரு இடம். அந்த இடத்துல கிராவிட்டி அப்படிங்கிறது எர்த்தினுடைய கிராவிட்டியும் இருக்கும், நிலவினுடைய கிராவிட்டியும் இருக்கும், சூரியனுடைய கிராவிட்டியும் இருக்கும். ஸோ எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறது தெரியாமையே அந்த 4 டன் வெயிட் இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டினுடைய எஞ்சிய பாகம் இப்போ அது டெப்ரிஸ் விண்வெளி கழிவாக மாறி அந்த இடத்துல சுழல ஆரம்பிக்குது. நிறைய விஞ்ஞானிகள் இதை பற்றி நிறைய விதமான கோட்பாடுகள் சொல்கிறாங்க. ஒருவேளை இது பூமிக்கு வரலாம், ஏன்னா பூமியினுடைய ஈர்ப்பு விசையும் இருக்குது கொஞ்சமாக. இன்னொரு பக்கமாக சொல்கிறாங்க நிலவுக்கு போயிடும், இல்லை சூரியன் கிட்ட போய் அதை அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி பல விதமான தியரி எல்லாமே சொல்லப்பட்டது. ஆனால் எல்லா தியரியுமே உடைத்து இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க நம்முடைய விஞ்ஞானிகள். 2022 மார்ச் மாதத்தில் இந்த டேட் 4 இல்லாட்டி 5 இந்த தேதிகளில் நிலவில் போய் இந்த ஒரு ராக்கெட்டினுடைய எஞ்சிய பாகம் மோதும். அப்படி மோதும் போது அங்கே ஒரு குழி ஏற்படும், அங்கே ஒரு பள்ளம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலவை நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ண நல்ல கிளாரிட்டியான ஒரு இமேஜெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பலவிதமான குழிகள் பள்ளங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இதெல்லாம் பல கோடி வருஷமாக இந்த பூமி இந்த நிலவு இப்படிலாம் உருவானதுலேருந்து அதில் குழிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சொல்லப்போனால் பலவிதமான விண்கல்லாக இருக்கலாம், இல்லை மனிதர்களே இந்த மாதிரியான குழிகளை ஏற்படுத்தி இருக்கலாம். கொஞ்சம் விசித்திரமாக இருக்குல்ல, மனிதர்களே இப்படிலாம் பள்ளத்தை ஏற்படுத்துவார்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம். இங்கே விண்வெளி கழிவு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்துட்டு இருக்கோம்ல. 2022 இப்போ தொடங்கியிருக்க ஜனவரி மாதம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நான் இன்டர்நெட் கொடுக்கணும், அதுக்காக ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை நான் இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய விதமான சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி வருகிறார்ல. அவருடைய சேட்டலைட்டே ஒரு 2000க்கு மேலே இருக்கும். இப்படி 5000க்கும் அதிகமான சேட்டலைட் விண்ணில் இருக்கிறது ஆக்டிவாக. ஆக்டிவ் இல்லாமல் ஒரு 4000 சேட்டலைட் அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். ஸோ இப்படி ஆக்டிவ் இல்லாத சேட்டலைட் விண்ணில் இந்த மாதிரி சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்படி சுழறக்கூடிய இந்த ஒரு சேட்டலைட்டினுடைய எண்ணிக்கை இன்னும் 10 வருடங்களில் 30,000லேருந்து 40,000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கும். ஏன்னா விண்வெளி தான் அடுத்த போட்டி களம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே போட்டி போடுறது யார் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. அமேசானுடைய சிஇஓ ஜெஃப் பெசஸ் அவர்கள் நான் அமேசானுடைய சிஇஓ கிடையாது, இன்னையிலேருந்து நான் ப்ளூ ஒரிஜினுக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்லி மாறுறார். ப்ளூ ஒரிஜின், இந்த ப்ளூ ஒரிஜின் அப்படிங்கிற அந்த நிறுவனம் எதுக்காக தொடங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காகவும் ஸ்பேஸ் டூரிசத்துக்காகவும் தொடங்கப்படுகிறது. ஸோ ப்ளூ ஒரிஜின் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ஸ்பேஸில் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்னொரு இடத்துல ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற எலன் மஸ்கினுடைய நிறுவனம், அடுத்ததா விர்ஜின் கேலக்டிக் அப்படிங்கிற இன்னொரு நிறுவனம். இந்த 3 நிறுவனங்கள் தான் ஸ்பேஸ் டூரிசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்க, விண்ணுக்கு அடிக்கடி ராக்கெட்டை அனுப்ப போகிறாங்க, அங்கேருந்து ராக்கெட்டு பூமிக்கு வரப்போகுது இப்படிங்கிற ஷட்டில் ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீனாவாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கமாக இருக்கக்கூடிய போயிங்காக இருக்கட்டும், ஸ்டார்லிங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, நாங்களும் ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட் மாதிரியே லோ எர்த் ஆர்பிட்டில் நிறைய விதமான சேட்டலைட்டை ஒன்றிணைத்து ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி அதன் வழியாக இன்டர்நெட்டு, அதன் வழியாக பல விதமான வெதர் ரிப்போர்ட்டு, அதன் வழியாக நவீன இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பல ப்ராஜெக்ட்டுக்கு இனிஷியேட்டிவ் செய்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லா பக்கமும் பார்க்கும்போது விண்வெளியில் நிறைய கழிவுகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரிய வருது. ஏன்னா இந்த சேட்டலைட் பழுதானா அங்கேயே விட்டுடுறாங்க. இந்த ராக்கெட் மேலே போகிற ராக்கெட் இதே மாதிரியான பெக்யூலியரான இடங்களில் வரும்போது அது பூமிக்கு திரும்பாது, அந்த இடத்துல சுழன்று கொண்டு இருக்கும்.
ஒரு சேட்டலைட்டை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆன்டி சேட்டலைட் சிஸ்டம் வழியாக சீனாவாக இருக்கட்டும், ஏன் நம்ம கூட மிஷன் சக்தி அப்படிங்கிறதெல்லாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சோதித்து பார்த்தோமே, அங்கே என்ன நடந்துச்சு? ஒரு சேட்டலைட்டை விண்ணில் வச்சு நம்ம அழித்தோம். அது ஏன்னா இதே மாதிரி ஃபியூச்சரில் ஒரு சேட்டலைட் நமக்கு எதிராக வேலை செய்கிறது என்றால் வேறு நாட்டினுடைய சேட்டலைட்டாக இருக்கலாம். அதை அழிக்கணும்னா அதே மாதிரியான ஒரு ரிவர்சல்லாம் நம்ம பார்த்து வைக்கணும். ஸோ அந்த ஆன்டி சேட்டலைட் சிஸ்டம் எல்லாமே இப்போ நம்மிடமும் இருக்கிறது. இப்படி யாரெல்லாம் மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள் எல்லாருமே இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற இடத்துல போட்டி போட தயாராகிட்டு இருக்காங்க. இங்கே டெப்ரிஸ் அப்படிங்கிறது உருவாகி கொண்டே இருக்கிறது. நம்ம ஊரில் எப்படி மின் கழிவுகள் அப்படிங்கிறது, இல்லாட்டி மின் சாதன பொருட்களுடைய கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்களுடைய கழிவுகள், இதெல்லாம் அழிக்க முடியாத பொருட்களாக மாறி வருகிறதோ, அதே மாதிரி இந்த விண்வெளியை நம்ம என்னதான் மாற்றிட்டு இருக்கோம்? பெரிய குப்பைகள் நிறைந்த ஒரு இடமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பூமி அப்படிங்கிறது ஒரு குட்டியோண்டு கிரகம். இங்கே வந்து குப்பைகள் அப்படிங்கிறது சேர 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 நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் விண்வெளி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இந்த குப்பைகள் அப்படிங்கிறது நமக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளால் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. ஏன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது 1 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் டெப்ரிஸ், சேட்டலைட்லேருந்து உடைந்து வந்த ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லாட்டி ராக்கெட்லேருந்து வெளியில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூவாக இருக்கலாம், இல்லை மனிதர்கள் ஏற்படுத்தின ஏதோ விதமான ஒரு டெப்ரிஸ், 1 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த டெப்ரிஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷட்டில்லாம் செஞ்சுட்ருக்கோம், மனிதர்களை இந்த மாதிரி டூரிசத்துக்கெலாம் ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அவங்க மேலே வந்து படும்போது ஒரு கிரெனேடு வெடித்ததற்கான துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து மோதும். ஸோ பவர்ஃபுல்லானா 1 மணி நேரத்தில் 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மாதிரி டெப்ரிஸ் சுழன்று கொண்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள். 1 மணி நேரத்தில் 40,000 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகிற பொருளை இப்படி வச்சு தடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் நான் சொன்னேன், 1 சென்டிமீட்டர் பொருள் நம்ம மேலே பட்டாலே ஒரு கிரெனேடு வெடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாது. போக 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 இன்னும் 10 வருடங்களில் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதில் ஒரு பிரச்சனை தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய 4 டன் எடை இருக்கக்கூடிய ராக்கெட்டின் எஞ்சிய பாகம். இந்த ராக்கெட்டினுடைய எஞ்சிய பாகம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி நிலவினுடைய நமக்கு கண்ணுக்கு தெரியாத பகுதியில் வந்து மோதப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்மளால் சாதாரணமாக பார்க்க முடியாது. ஆனால் நாசா போன்ற அமைப்புகள் ஏற்படுத்திய விர்ச்சுவல் ரியாலிட்டி, இல்லாட்டி அவங்க ஏற்படுத்தி வைத்திருக்கும் நிறைய விதமான டெலஸ்கோப் வழியாக இதை பார்க்க முடியும். நிறைய விதமான சேட்டலைட்லாம் விண்ணில் செலுத்தி வச்சுருக்காங்கல்ல, அந்த டேட்டாவின் அடிப்படையில் அந்த இடம் எவ்வளவு பள்ளம் விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 4 டன் பொருள் நிலவு மீது விழுவதால் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது, எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் சயின்டிஸ்ட் இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. இது வந்து அன்இன்டென்ஷனலாக ஒரு பொருள் நிலவின் மீது மோதும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் படிப்பதற்கான ஒரு தருணமாக பார்க்கிறார்கள். அன்இன்டென்ஷனல், அதாவது நமக்கு தெரியாமல். அப்படின்னா நம்ம தெரிந்தே நிலவின் மீது பல பொருட்களை மோத வைத்திருக்கிறோமா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாங்க, ஆமாம். இந்த விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, எப்போவுமே அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், நிலவு மீது ஒரு பொருள் விழுந்தா எப்படி இருக்கும், இல்லை இப்படி ஒரு ராக்கெட்டினுடைய எஞ்சிய பாகம் இருக்குது, அதை என்ன செய்யலாம், ஸ்பேஸ்லேயே சுத்த விட்டுலாமா, இல்லை நிலவின் மீது போய் மோத வச்சிடலாமா இப்படிங்கிற கேள்வி வரும்போது நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுருக்காங்க, பேசாமல் நிலவிலேயே கொட்டி விட்டுரு, பேசாமல் நிலவிலேயே போகட்டும் அப்படின்னு சொல்லி நிலவிடம் பலவிதமான சோதனை செய்து பார்த்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பொருள் விழும்போது அது எந்த அளவுக்கு அதிர்வுகளை ஏற்படுத்துது, அதனால் ஸ்பேஸில் என்ன மாற்றம் நடக்குது இப்படிங்கிறத பல நாடுகள் கற்றுக்கொண்டிருக்கின்றன, இந்தியா உட்பட்ட நாடுகள். அதில் கூடுதலாக இந்த மாதிரியான ரிசர்ச் வேலையெல்லாம் செஞ்சது யார், இல்லை இன்டென்ஷனலாக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பொருட்களை நிலவில் கொண்டு கொட்டியது யார், குப்பைகளை கொட்டியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடுதலாக சோவியத் யூனியன், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா. இப்படிப்பட்ட நாடுகள் தான் அதை ஒரு குப்பை மேடாக நம்ம மாற்றி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி 4 டன் எடை இருக்கக்கூடிய இந்த பொருள் நிலவின் மீது விழும்போது ஒரு பள்ளம் விழும். அந்த பள்ளம் அது ஏற்படுவதற்கு முன்னால், ஏற்பட்ட பிறகு அப்படிங்கிற அந்த புகைப்படத்தை வைத்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய போகிறார்கள். இதனால் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கோ இல்லாட்டி பூமி அப்படிங்கிற கிரகத்துக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ இதே மாதிரி நிறைய பள்ளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நிலவில். அப்படின்னா இது விழக்கூடிய அந்த எக்ஸாக்ட் பொசிஷனை விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அது ஹெட் ஸ்ப்ரங் கிரேட்டர் அப்படிங்கிற ஒரு கிரேட்டருக்கு கிட்ட தான் விழப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டு மார்க் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் விழப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அது என்ன நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறே விக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே நிலவினுடைய ஒரு பாதியை மட்டும்தான் பூமியிலிருந்து நம்மளால் பார்க்க முடியும்.
இன்னொரு பகுதியை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த பகுதியில் தான் இது போய் விழப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுப்பா, அதனால பூமிக்கு அழிவு வருது அப்படின்னு சொல்லி யாராவது வாட்ஸ்அப்பில் புரளிகளை கிளப்பி விட்டாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. நிலவில் இதே மாதிரியான விஷயங்களை பல ஆண்டுகளாகவே மனிதர்கள் செய்து வருகிறார்கள். இது எதேட்சையாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்முடைய விஞ்ஞானிகள் பயன்படுத்த போகிறார்கள். இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த நியூஸை பற்றியான தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சதா? என்னடா இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா 2032க்கு பிறகு என்ன நடக்கும்? ஏன்னா 10 வருஷத்தில் 30,000 40,000 சேட்டலைட் வரும் அப்படின்னு சொல்றியே, அதன் பிறகு அங்கே நடக்கக்கூடிய டெப்ரிஸ், ஒரு சேட்டலைட் மோதி டக்கு 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 டக்குன்னு எல்லா சேட்டலைட்டும் அடி வாங்குமா? இதை எப்படி நிலைநிறுத்துகிறார்கள்? ராக்கெட்டினுடைய வரலாறு என்ன? கேள்விகள் நிறைய இருக்குல்ல. ராக்கெட்டினுடைய வரலாறு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி தேடி பாருங்க, இல்லை இன்னொரு பதிவாக தமிழ் பொக்ஷத்தில் பார்த்துடலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.